டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நான் இண்டிகேட் பண்ற டெக்னிக்கல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். அதுக்கு 4 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்கு. அதை பத்தி பேசிக் ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா மெம்பர்ஷிப் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த 12th எபிசோட் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11 எபிசோட்ஸ் கேண்டில்ஸ்டிக்ஸை பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலுடைய ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டு கேண்டில்ஸ்டிக்ஸ் எபிசோட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய 11 வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு வரவங்க இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் லைன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி நல்ல ஒரு பியரிஷ் லைன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல மட்டும் கிடையாது, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த என்ன கேண்டில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோக்கான கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அபண்டன்ட் பேபி அப்படிங்கிற ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் தான். இதில் நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் அபண்டன்ட் பேபிஸ் இருக்குது. ஒன்று புல்லிஷ் அபண்டன்ட் பேபி, இன்னொன்று பியரிஷ் அபண்டன்ட் பேபி. ஸோ இதனுடைய நேம் கேட்கறக்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன அபண்டன்ட் பேபி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகி முடியும் போது அது ஏன் அந்த நேம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ புல்லிஷ் அண்ட் பியரிஷ்ங்கிறது நம்ம நார்மலாக கேள்விப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கேண்டில் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி 7th எபிசோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார். அந்த 7th எபிசோட் ஃபுல்லாக அந்த மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார்க்காகவே நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதே டைப் ஆஃப் ஃபார்மேஷன் தான். ஸோ அதாவது மார்னிங் ஸ்டாரும் புல்லிஷ் அபண்டன்ட் பேபியும் நியர்லி சேம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்டாரும் பியரிஷ் அபண்டன்ட் பேபியும் நியர்லி சேம். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் வந்து அப்போதைக்கு ஒரு அப் ட்ரெண்ட் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் புல்லிஷ் அபண்டன்ட் பேபி ஒரு இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்போதைக்கு ஒரு அப் ட்ரெண்டே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அந்த இடத்துக்கிட்ட வரும்போது பர்டிகுலராக ஒரு ப்ரைஸில் அந்த பர்டிகுலராக ஒரு ப்ரைஸ் நான் சொல்கிறேன் இல்லைங்களா. ஸோ அதை வந்து என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பில் நான் இண்டிகேட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யாருக்காவது என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி மகேஷ் mahesh2391@gmail.com நீங்கள் மெயில் பண்ணலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிறதே வந்து இப்போ நீங்கள் நார்மலாக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து மெம்பர்ஷிப் நியர்லி 4 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன். அதில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் உங்களுக்கு ஒரு 13 வீடியோஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த 13 வீடியோஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடியோஸாக தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் வேணால் நார்மல் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் வெறும் 89 ரூபா மாதம் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் எவ்ரிடே அதில் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடேஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இனியும் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் அண்ட் ஆல்சோ என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் நான் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதுக்காக நான் ஒரு செப்பரேட்டாக வாட்ஸ்அப் குரூப்பும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது ஃப்ரீ குரூப் தான். அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் குரூப் மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சரில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக நீங்கள் தாராளமாக அது ஒரு மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் குரூப். அதில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை உங்களை ஃப்ரீயாகவே நான் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்போ இந்த மார்னிங் ஸ்டாரை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு சின்ன டோஜி ஷேப் ஆஃப் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு ரிவர்சல் கேண்டில். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு ஃபாலினுடைய எண்டில் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸனுடைய என்ட்ரி பாயிண்ட் இந்த சின்ன கேண்டிலுடைய பாட்டம் பிளேஸ் தான் நம்ம பையர்ஸனுடைய என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இந்த 3 கேண்டில் செல்லர்ஸனுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலுடைய ஹையாக சொல்லுவோம். அப்போ இந்த ரெட் கேண்டிலுடைய ஹை தான் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி. அதாவது அப் ட்ரெண்ட் அந்த லெவலை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரெட் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகும்போது ஒரு என்ட்ரி எடுப்போம். அதே மாதிரி இந்த டோஜினுடைய லோ பிளேஸை நம்ம ஒரு ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம மார்னிங் ஸ்டாரில் டிஸ்கஸ் பண்ணாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் அபண்டன்ட் பேபி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ், அதை மட்டும் பார்த்தாலே போதும் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும். அந்த சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சு இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோசிங் வச்சிருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அதாவது கேப் டவுன் ஓப்பனிங்ல இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகுறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கேப் டவுன் நடந்திருக்கு. அப்போ இந்த கேப் டவுன் ஓப்பனிங்கிறது நம்மளுக்கு கட்டாயம் வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த கேப் டவுன் ஓப்பனிங் கட்டாயமாக வேணும். அண்ட் ஆல்சோ அந்த கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். இது வந்து உங்களுக்கு டோஜி கேண்டிலாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெட் கலர் பாடி இருக்கக்கூடிய கேண்டிலாக இருக்கலாம், சின்ன ஒரு கிரீன் கலர் பாடி இருக்கக்கூடிய கேண்டிலாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆயிருக்கணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கணும். இந்த கேப்பும் நம்மளுக்கு கம்பல்சரி கட்டாயமாக வேணும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த கேண்டில் இருந்து செகண்ட் கேண்டில் நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் இந்த இடத்துல எக்ஸாக்டாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது
ஒரு கேப் அப் நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த கேப் அப் நடந்திருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு இதில் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு செகண்ட் கேண்டிலுக்கு டச் பாயிண்டே கிடையாது. அதாவது ஒரு கேண்டில் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு, ஓப்போ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இது ரெண்டுமே இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு சிமிலரா இருக்கு. அப்போ அது வந்து நியர்லி ஒரு டச் பாயிண்ட் இருக்கக்கூடிய மாதிரி தான். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற மாதிரி தான் மீனிங். பட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் செகண்ட் கேண்டிலுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரைஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பிரைஸா இருக்கு. ஒரு கேப் தான் அந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி செகண்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் இருக்கக்கூடிய இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் தான் இருக்கு. அப்போ அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேண்டில தனியா கொண்டு போகுது. ஃபர்ஸ்ட் கேண்டிலும் தேர்ட் கேண்டிலுக்கும் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் கேண்டில் ரொம்ப ரொம்ப தனியா இருக்கு. அதனால தான் அபண்டன்ட் அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு இதுல வருது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் ஒரு சின்ன கேண்டிலா இருக்கணும். அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பேபி கேண்டில் சொல்லுவாங்க. ஸோ அதனால இதனுடைய நேமே வந்து புல்லிஷ் அபண்டன்ட் பேபி. அந்த செகண்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் லைனை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டில். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேண்டில் ரொம்ப தனியா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டில் கம்பேர் பண்ணும்போது தனியா உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன கேண்டில் அப்படிங்கிறனால அதை நம்ம பேபி கேண்டில் சொல்லுவோம். அதனால இதுக்கு பேர் புல்லிஷ் அபண்டன்ட் பேபி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் உங்களுக்கு இந்த கேண்டில் ஃபார்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஃபியூச்சர்ல அந்த இடத்துக்கிட்ட வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது என்னுடைய பிரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்ல நான் வீடியோஸ்ல தெளிவாக கொடுத்துருக்கேன். அது நியர்லி 1 hour வீடியோ. அதை பத்தி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பிரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் நீங்க ஜாயின் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன். இது வந்து உங்களுக்கு எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிக்ரீஸ், பிரைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. டவுன் ட்ரெண்டுடைய பாட்டம்ல இந்த 3 கேண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பேபி கேண்டில்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விக் பெருசா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஒரு சின்ன கேண்டில் இருக்கும்போது நம்மளுக்கு அதனுடைய அக்யூரசிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில், செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி கேண்டில் மாதிரி இருக்கு, தேர்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் செகண்ட் கேண்டிலுக்கும் பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆயிட்டு, சாரி ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் ஆயிட்டு செகண்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் எங்கே க்ளோசிங் வச்சதோ அதை வச்சு நம்ம தேர்ட் கேண்டில் பார்க்கும்போது அங்கேயும் ஒரு கேப் இருக்கு. இந்த கேப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். இது கண்டிப்பா ஒரு மார்க்கெட்டுடைய ஃபால்னுடைய பாட்டம்ல தான் கிரியேட் ஆகணும். ஏன்னா நான் அது எல்லா டைம் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நேத்துல லாஸ்ட் வீக் கொடுத்த வீடியோஸ்ல அந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் அண்ட் ஆல்சோ 3 பிளாக் கிரவுட்ஸ் அப்படிங்கிற கேண்டில் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒருத்தர் ஆக்சுவலா கேட்டிருந்தாங்க, கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த புல்லிஷ் கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறது. பட் அது என்னைக்குமே நம்ம எங்க பார்க்க வேண்டும், அந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக் ஸ்ட்ரக்சர் எங்க பார்க்கணும்னா நல்ல ஒரு ஃபால்னுடைய பாட்டம்ல தான் பார்க்கணும். அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபால்னுடைய பாட்டம்ல இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மட்டும் தான் அதனுடைய மூவ்மெண்ட்ங்கிறது நம்மளால கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து இப்படியே உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த அப் ட்ரெண்ட்ல போகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு போயிட்டு அந்த புல்லிஷ் அபண்டன்ட் பேபி ஃபார்மேஷன் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேபி கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்போ அதை போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் அபண்டன்ட் பேபி நினைச்சிட்டு அங்கிருந்து அடுத்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன் நல்ல ஒரு ஃபால்னுடைய பாட்டம்ல அது கிரியேட் ஆகணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேண்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரிஷ் அபண்டன்ட் பேபி அப்படிங்கிற கேண்டில். இது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா ஈவினிங் ஸ்டார் நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஈவினிங் ஸ்டாரும் வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் 7ல நம்ம பார்த்திருப்போம். அதுல உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிருக்கோம் கிளியரா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில், இது ஃபர்ஸ்ட் கேண்டிலா இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோஜி ஷேப் ஆஃப் கேண்டில், அது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன கேண்டிலா இருக்கும். தேர்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரெட் கேண்டிலா ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஃபார்மேஷன் நடக்கும்போது இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன் சொல்லுவோம். இதே வந்து உங்களுக்கு ஒரு கேப்போட கிரியேட் ஆகும்போது அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேரிஷ் அபண்டன்ட் பேபின்னு சொல்லுவோம். அதாவது கேப்னா எப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க இருக்கு. இப்போ நல்ல ஒரு அப் ட்ரெண்டுடைய எண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த பெரிய கிரீன் கேண்டில், அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டோஜி கேண்டில் இண்டிகேட் பண்ணிருக்காங்க, தெரியுதுங்களா? அப்ப அந்த டோஜி கேண்டிலுடைய ஓப்பனிங் பிரைஸ் இந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா அந்த டோஜினுடைய க்ளோசிங் பிரைஸ் இதுதான், அடுத்த பெரிய ரெட் கேண்டிலுடைய ஓப்பனிங் பிரைஸ் இதுதான். ஸோ அங்கேயும் ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கேப் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பேரிஷ் அபண்டன்ட் பேபி அப்படிங்கிற கேண்டில், அங்கிருந்து நல்ல நம்மளுக்கு ஒரு ஃபால் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ இந்த பேரிஷ் அபண்டன்ட் பேபியும் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு நல்ல ஒரு பேரிஷ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில்ஸ் தான். இது உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டுடைய பீக்ல எக்ஸாக்டா டாப்ல கிரியேட் ஆகும்போது அடுத்து ஒரு ஃபாலோ கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ல அதே இடத்துக்கிட்ட ஸ்டாக் பிரைஸ் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா
ஒரு இறக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு செல்லிங் ஜோன் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. நல்ல ஒரு அப்டன் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நல்ல ஒரு அப்டனோட எண்டில் இந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே க்ளோசிங் வைக்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் நம்மளுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டார் கேண்டில் மாதிரி ஒரு டோஜி கேண்டிலோ இல்லை ஒரு ஸ்டார் கேண்டில் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இருந்து கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே ஒரு கேப் டவுன் நடந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்படி ஃபார்ம் ஆன உடனே அந்த ஆக்சுவலாக அந்த ரெட் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட். பட் நான் என்னைக்குமே என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 கேண்டில் நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த 3 கேண்டில் எது வந்து பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் பார்க்கும்போது எக்ஸாக்டா இந்த கிரீன் கேண்டிலுடைய லோ தான் இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் என்ட்ரி பாயிண்டா இருக்கு. கொஞ்சம் நீங்க கம்மியான பிரைஸ்ல நீங்க என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்ட்ரிங்கிறது டவுன் சைட்ல நம்மளுக்கு மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிற கண்டிஷன்ல டவுன் சைட்ல என்ட்ரி எடுக்க போறோம். அப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் பை செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட். அப்போ அதுக்கும் கொஞ்சம் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுக்கும். அந்த இறக்கத்தை நம்ம ப்ராஃபிட்டா மாற்றலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா நீங்க ஆப்ஷன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், அப்படி இல்லைன்னா நீங்க ஃபியூச்சர்ஸ் மூலமா ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கும். வேற ஆப்ஷனே நமக்கு இதில் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் அபண்டன்ட் பேபி அப்படிங்கிற ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன். ஸோ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன்லி ரிவர்சல் கேண்டில் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதில் நம்மளுக்கு கண்டினியூஷன் கேண்டில்ஸும் இருக்கு. ஸோ அந்த கண்டினியூஷன் கேண்டில் பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நியர்லி ஒரு 3 எபிசோட் தான் வரும். ஸோ அதோட இந்த எபிசோட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு நியர்லி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன்ஸுடைய எபிசோட நான் வந்து வீக்கெண்ட் வீடியோவை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் வீக்கெண்ட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய ஃபண்டமெண்டல் லேர்னர் மெம்பர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வீக்கெண்ட் வீடியோஸ் பார்க்க முடியும். நீங்கள் பேசிக் லேர்னர் மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் நான் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொடுக்கக்கூடிய வீடியோஸை உங்களால் வாட்ச் பண்ண முடியும். அதில் நான் ஒன்லி ஸ்டாக்ஸினுடைய டெக்னிக்கல்ஸை பற்றி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். டிப்ஸ் அண்ட் கால்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஒன்லி ஸ்டாக்னுடைய டெக்னிக்கல்ஸை இண்டிகேட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வெறும் 89 ரூபா தான். அது ஒரு ட்ரேடுக்கான சார்ஜஸ் மட்டும் தான். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா 80-90 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ட்ரேடோட கம்மியான சார்ஜ் தான் நான் என்னுடைய மெம்பர்ஷிப்புக்கு சார்ஜ் பண்ணுறேன் பர் மந்த்துக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வெளியில் வந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு.